மக்களின் தளம். வணக்கம். திமுகவை தனது அரசியல் எதிரியாகவும் பாஜகவை தனது கொள்கை எதிரியாகவும் அறிவித்து தேர்தல் காலம் இறங்கி தயாராகி வரும் விஜய் கட்சியின் உள்கட்டமைப்புகளை பலப்படுத்தி வருகிறார். அதற்காக வார்டு வாரியாக நிர்வாகிகளை நியமித்து முடித்துள்ளார். அடுத்த கட்டமாக தேர்தல் சின்னத்தை தேர்வு செய்யும் பணியில் விஜய் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள சின்னங்களில் தாவேகாவிற்கு பொருத்தமான சின்னம் எது, மக்கள் மனதில் ரீச் ஆகும் வகையில் சின்னம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். சின்னம் தேர்வு பணி கடந்த சில மாதங்களாகவே நடந்து வந்த நிலையில் தாவேகா நிர்வாகிகளின் ஒட்டுமொத்த விருப்பமாக ஆட்டோ சின்னம் தேர்வாகியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்டோ சின்னத்திலேயே தேர்தலை சந்திக்கலாம் என்று விஜய் முடிவு செய்துள்ளாராம். இதற்காக வரும் நவம்பர் மாதம் ஆட்டோ சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தில் விஜய் விண்ணப்பிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டு பதிவு செய்யும் போது 3 சின்னங்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். அதில் விருப்ப சின்னத்தையும் குறிப்பிட வேண்டியது அவசியம். தேர்தல் ஆணையத்தின் விதிகள் இதுதான். எனவே ஆட்டோ, நட்சத்திரம், அகல் விளக்கு ஆகிய 3 சின்னங்களை தேர்வு செய்து விருப்ப சின்னமாக ஆட்டோவை ஒதுக்க வேண்டும் என்று தாவேகா திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆட்டோ சின்னத்தை விரும்பி பெற தாவேகாவும் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆட்டோ சின்னம் என்பது சாமானிய மக்களின் மனதில் எளிதில் பதியும் சின்னமாக இருக்கும். இதனால் கட்சியில் சின்னத்தை கொண்டு சேர்ப்பது எளிதாக இருக்கும் என்றும், இதுபோக நடிகர் விஜய் வேட்டைக்காரன் படத்தில் ஆட்டோ ஓட்டி வருவார். எனவே இந்த ஆட்டோவை கட்சியின் சின்னமாக பெறுவது பொருத்தமாக இருக்கும் என்று விஜய் தரப்பு நம்புகிறதாம். கட்சி தொடங்குவதற்கு முன்பு 2022ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் பல இடங்களில் ஆட்டோ சின்னத்தை விருப்பமாக கேட்டிருந்தது. எனவே வரும் தேர்தலிலும் ஆட்டோ சின்னத்தை பெற்று ஆட்டோவிலே பிரச்சாரத்தை முன்னெடுக்கவும் தமிழக வெற்றி கழகத்தினர் தயாராகி வருகிறார்களாம். விஜய் கட்சி கொடிகளிலும் மஞ்சள் நிறம் இருப்பதனாலும் ஆட்டோ மஞ்சள் நிறம் என்பதனாலும் இதனை தேர்வு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்டோ சின்னம் இருக்குமா அல்லது வேறு ஏதாவது சின்னம் இருக்குமா என்று தாவேகா கட்சியினர் மிகவும் ஆவலுடன் இருந்து வருகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.